அவர் எங்கள் ஊரில் வந்து கைராசி டாக்டர்னு அவருக்கு பேருங்க. எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவர் தந்தி கொடுத்தார். அப்போல்லாம் தந்தி தானுங்களே, தந்தி கொடுத்தார். ரொம்ப சீரியஸாக இருக்கார் வாங்கன்னு. சொந்தக்காரன் ஒரு 25 பேர் வந்துட்டான். நெருங்கின சொந்தக்காரங்க ஒரு 25 பேர் வந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு இழுத்துக்கிட்டே இருக்க தவிர போக மாட்டேங்குது. வயசானவர் இழுத்துக்கிட்டே இருக்க போகல. வந்தவங்களாவது போகலாம், அவனும் போக மாட்டேங்கிறான். ஒரு வழியாக இருந்து முடிச்சுக்கிட்டு போவோங்கிறான். இதில் 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. 25 பேருக்கு தினம் 3 வேளையும் சாப்பாடு போகிறதுன்னா எவ்வளவு செலவாகும்? பாவம் அந்த ஆள் அதுக்காக வச்சுருந்த செலவெல்லாம் இதிலேயே போயிடும் போல இருக்கு. அவன் பார்த்தான். அதில் வந்தவங்க ஒருத்தன் சொல்கிறான், தினம் இட்லி போட வேண்டாம், நாளைக்கு பூரி போடுங்கிறான். அட பாவி போயிடுவோட, நானே எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறான், 11 மணிக்கு நாங்கள் ஒரு டீ குடி போனோம்னா. அட சரி போ. ஒரு 7-8 நாள் ஆகிட்டு வந்தவன் போக மாட்டேங்கிறான். இருந்து முடிச்சுட்டு தான் போகிறதுங்கிற உறுதியில் இருக்கான். அவங்க அப்பாரு அவரும் போக மாட்டேங்கிறார். அவரும் இருந்துக்கிட்டே இருக்கிறார். அவரும் போக மாட்டேங்கிறாரு, இவனும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போயிட்டே இருக்கு, செலவாகிட்டே இருக்கு. அவனுக்கு ராத்திரியில் தூக்கம் வருமா சார் அந்த தலைவனுக்கு? அவன் ஒரு 2 மணி இருக்கும் தெருவில் நடக்கிறான். அப்படி தூக்கம் இல்லை, கவலையில் நடக்கிறான். அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்ன ராத்திரியில் இப்படி நடந்துக்கிட்டு நிற்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னா. நல்லப்பா இந்த பாரு திண்ணையில் பாரு. ஆமாம் நிறைய பேர் படுத்திருக்காங்க. ஐயோ பொண்டுவெல்லாம் உள்ளே படுத்திருக்குப்பா. தந்தி கொடுத்துட்டடா தெரியாமல், சீரியஸாக இருக்காருன்னு எல்லாம் வந்துட்டான். போக மாட்டேங்கிறான், அவரும் போக மாட்டேங்கிறார். பணம் போயிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. என்னென்ன நீ இந்த ஊரில் இருக்கிற, இவ்வளவு விவரமாக இருக்கிற, உனக்கு இது தெரியலையே? என்ன நம்மள்ட்ட கைராசி டாக்டர்கிட்ட கொண்டு காட்டலாம்ல அப்படின்னா. காமிச்சா உடனே அப்படிங்கிறீங்க? 100 ரூபா செலவாகுமா? நாளைக்கு கொண்டு காட்டுப்பாங்க. அதே மாதிரி அவன் கொண்டு போனான் சார். ஸ்ட்ரெச்சர்லாம் வச்சு கொண்டு போனான். அவர்கிட்ட போய் சொன்னான், 7 நாளாக இப்படி இழுத்துக்கிட்டே இருக்குது, போக மாட்டேங்குது. வீட்டில் ரொம்ப பேர் வந்துட்டாங்க, அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப செலவாகிட்டுருக்கு சார் டாக்டர். அப்புறம் தான் எங்கள் அடுத்த வீட்டுக்காரர் சொன்னார், உங்கள்கிட்ட கொண்டு போனால் நீங்கள் ஏற்பாடு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னா. அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறான், சார் அறிவு இருக்கா அவனுக்கு? இத்தனை நாள் என்ன பண்ண? அன்றைக்கே கொண்டாட வேண்டியது தானே? உங்களுக்கு எவ்வளோ பட்டாலும் அறிவு வராதரா அப்படின்னா. தெரியல சார் மறந்துட்டேன், நீங்கள் கொஞ்சம் இப்போ பாருங்கன்னா. கையை நீட்டுங்க. அவர் பொதுவாக அவர் அப்பா கையை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தா. அப்படி வச்சான், தூக்கிட்டு போட்டான். சார் முடிஞ்சு போச்சு சார். அவர்கிட்ட வந்த கேஸ் எதையும் அழைச்சிக்கிட்டு போன்னு சொன்னதே கிடையாது சார், தூக்கிட்டு போன்னு தான் சொன்னேன். தூக்கிட்டு போ. அந்த டாக்டர் ஒரு தடவை என்னக்கிட்ட, எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சென்னைக்கு போயிட்டு வரேன், ட்ரெயினில் வர்றேன், விடிய காலம் 4 மணிக்கு வந்து நிற்கிது ட்ரெயின். இந்த ஆளும் அதில் வந்திருக்காரு போல, எனக்கு தெரியாது. அவர் அங்கே இறங்கி பின்னால் வர்றாரு, நான் கொஞ்சம் முன்னாடி போகிறேன். புலவரே என்னார். ஆஹா அவர் சவுண்டு மாரி இருக்கே அப்படின்னு விட்டு திரும்பி பார்க்குறேன், அவர் தான். நீங்களும் இதில் தான் வந்தீங்க? ஆமாம் இதில் தான் வந்தேன். இருங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து. ஐயோ வேணாம் சார். ஏன்னா கைராசின்னா கைப்பட்டாலே ஒரு வேலை, நம்ம கூட வரும்போது கைப்பட்டால் நமக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இல்லை சார் நான் முந்தி போகிறேன் சார், நீங்கள் வாங்க அப்படின்னு. எப்படி போவீங்க? நான் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். நம்ம கார் வந்திருக்கோம்,
நான் உங்களை கொண்டு வீட்டில் விட்டுற போகிறேன் வாங்கய்யா அப்படின்னா, விடமாட்டான் போல இருக்கடா இந்த ஆள் அப்படின்னுட்டு, சரி வாங்க என்னமோ இன்றைக்கி நம்ம கதை இப்படின்னு ஒரு முடிவில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்ன்ட்டு, சரி சார் வாங்க சார் அந்த டிரைவரை போய் பின்னால் உட்காருன்ட்டார். அவரே ஓட்ட ஆரம்பித்தார், என்னை ஃப்ரண்ட்டில் உட்கார வச்சுக்கிட்டார். போகிற வழியில் ஒரு இறந்து போன உடம்பை தூக்கிட்டு வராங்க, டெட் பாடியை கொண்டு வரானுவோ. அதை இவர் பார்த்துட்டார் சார். வண்டியை ஓரமாக நிறுத்தினார். என்கிட்ட கேட்குறாரு, நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறான் சார். அவர் ஊரில் இல்லாத போது இவன் எப்படி செத்தான்னு கேட்குறாரு. என்னமோ தெரியல சார், உங்கள் வேலையை வேற எவ்வளோ செஞ்சுருக்காம விடுங்க வாங்க, என்னை கொண்டு பத்திரமா வீட்டில் விட்டுட்டு போங்க, நீங்கள் பக்கத்தில் வேறு இருக்கீங்க, கையை பற்ற போடும் அப்படின்ட்டு நான் போய் சேர்ந்தேன்னு வைங்க. அதை மாதிரி கைராசி டாக்டர்கள் சில பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம விதி முடிஞ்சதுன்ட்டு இன்னும் வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா செலவாகும்ல, கொண்டு போனால் பாருங்கள். அதுமாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கேன்னு சொல்லும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நன்றாக வாழ தெரிந்து கொண்டால் போதும். விதி இருக்கா இல்லையா கவலைப்படாத. இருந்தால் தான் நீ என்ன பண்ண போகிற, இல்லைன்னா தான் என்ன பண்ண போகிற. புத்தர்கிட்ட போய் கடவுள் இருக்காரான்னு கேட்டான். சிரிச்சார். அவர் சிரிச்சார். என்னையா சிரிக்கிறீங்க, பதில் சொல்லக்கூடாதா? இப்போ இருந்தால் நீ என்ன பண்ண போகிற, இல்லைன்னா என்ன பண்ண போகிற. அவர் இருக்கிறாருன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ண போகிற. இல்லை, வாழ்க்கையை ஒழுக்கமாக வாழ கற்றுக்கொள், அதுதான் வாழ்க்கை. அது இருக்கா இது இருக்கா, உனக்கு ஏண்டா இந்த கவலையெல்லாம். நேர்மையாக வாழ்க்கைங்கிறது என்னென்னா வாழணும். வாழ்கிற போது ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோன்னா, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின்னா. உன்னால் நல்லது செய்ய முடியவில்லையா, கவலை இல்லை, கெடுதல் செய்யாமலாவது. இன்னொருத்தனுக்கு கெடுதல் பண்ணாத வாழ்க்கையை வாழு, அதுதான் வாழ்க்கை. அவ்வாறு வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும். சமுதாயமும் நல்ல சமுதாயமாக நல்லதாக அமையும். ஆகையினால நாம் எல்லாரும் வாழுகிற பொழுது ஒன்றை தெரிந்து கொண்டால் போதுமானது. நம்ம எவ்வளவோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்மகிட்ட சொல்கிற போது பார்த்திங்கன்னா பெரியவங்க, நம்ம நிறைய வயசு கூடுதலாக உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க. நம்மகிட்டலாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல, இளைஞர்கள் இப்போ நல்லா இல்லை, நம்ம நினைக்கிறோமா இல்லையா சார், எல்லாம் கெட்டு போயிட்டான் சார், வீணாக போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு சொல்கிற, அவன் கிராப் வச்சுருக்கான் பார்த்தீங்களா சார், இந்த இப்படி நீட்டி. உனக்கு என்ன, இப்போ வச்சுருக்கான். நான் வச்சுருந்ததே எங்கள் அப்பாக்க. இப்போ இது மோசமான வெட்டியிருக்கானா, ஏதோ சுமாராக தானே வெட்டியிருக்கிறேன். எங்கள் அப்பா இதை முதல்ல வெட்டிக்கிட்டு வந்தபோது அவருக்கு பிடிக்கல சார், நீ உருப்பிட மாட்டேடான்ட்டார். எப்போ கிராப்பு வெட்டுறியோ நீ உருப்பிட மாட்டேன்னார். ஏன் கிராப்பு வெட்டினா, உருப்புறதுக்கும் கிராப்பு வெட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு பெண்கள்லாம் உடை உடுத்துறத பார்த்தீங்களா சார், எல்லாம் சுடிதார் போட ஆரம்பிச்சிருச்சு சார். உனக்கு என்ன. வாழ்க்கையில் சில இந்த கல்யாணம் நடக்குது இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க சார், என்னால் காலையில் போக முடியல, சாயந்தரமாக போய் வாழ்த்து சொல்லிட்டு வருவோன்ட்டு போகிறேன். போய் பார்த்தா பொண்ணும் அங்கே இல்லை, மாப்பிள்ளையும் இல்லை. பொண்ணோட அப்பா இருந்தார். என்ன சார் பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே, கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். பொண்ணு மாப்பிள்ளை கோயிலுக்கு அழைச்சிட்டு போவாங்களேன்ட்டு கோயிலுக்கு போயிருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை தம்பி, சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னார். என்ன, இன்றைக்கி தான் கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ சினிமாவுக்கு போயிருக்காங்க. என்ன, இல்லை காலையிலேயே போகிறேன்ட்டு தான் சொன்னாங்க. நான் தான் அது அவ்வளோ நல்லா இருக்காது, மத்தியானத்துக்கு மேலே போங்கன்னு. இப்போ போயிட்டாங்க. இதில் நாம் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஏதோ சின்னஞ்சிறுசுகளை அது போனால் போயிட்டு போகுது, சௌரியமாக போயிட்டு போகுது அப்படின்னு. பக்கத்தில் ஒரு கிழவி நின்றுட்டு இருந்துச்சு, வயசான அம்மா. ஆண்டவனே இருந்துச்சு.
ஏம்மா நீ எதுக்குமா ஆண்டவனை கூப்பிட்ற, என்ன விஷயம்னு. என்ன தம்பி, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே சினிமாவுக்கு போயிட்டுதுவோ அவங்க. போனால் உனக்கு என்ன? எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அதுக்கு எப்போ ஆகிருக்கும், 60-70 வருஷத்துக்கு முந்தைய ஆகிருக்கும். அந்த நினைப்பில் சொல்லுது. எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்சை பார்க்குறதுக்கே 3 வருஷம் ஆகிட்டு, அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னு. அது கெட்டது விட நான் சொன்னேன், நீ மூஞ்சி பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா நீ பார்த்துருந்தீன்னா என்னம்மா இருக்கும்னு. பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காது, அந்த அம்மாவோட முக அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டா. சார், அந்த காலத்தில் இருந்தது என்ன, இப்போ மாற்றம் தானே. சாயந்தரமே போகிறாங்க அப்படின்னா இது புதுசாக இருக்கிறது இவருக்கு பிடிக்கல, அதனால சொல்கிறார். அப்போ கோயிலுக்கு போனாங்க, இப்போ சினிமாவுக்கு போகிறாங்களே, எங்கேயோ போகிறாங்க. வாழ்க்கை எப்படி வாழ்கிறாங்கங்கிறது தான் முக்கியமே தவிர, இங்கே இப்படி இருக்கா, இந்த உடை இப்படி இருக்கா, நடை உடை பாவனை மாறி இருக்கா, அதில் என்ன இருக்குது, மாறட்டும், எது வேணாலும் செய்யட்டும். அந்த ஒழுக்கம், நல்ல பண்பாடு இவைகளிலிருந்து மாறாமல் இருந்தால் அதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. உடை மாறலாம், இது காலத்துக்கு காலம் மாறக்கூடியதுதான். மாறுதல் என்பது தான் மாறாததுன்னா. உலகத்தில் மாறாமல் இருக்கிறது எதுன்னா மாறுதல். மாறிட்டு தான் இருக்கும். பழைய கரூரா இப்போ இருக்குது, ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய இருந்த கரூர் இப்போ இல்லை. எப்படி இருக்க முடியுங்க? மாறிக்கிட்டே தானே இருக்கும், வளர்ந்துக்கிட்டே தானே இருக்கும். ஆகையினால அவைகளுக்கு இடையில் நாம் வாழுகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தம், எதுக்காக வாழ்கிறோமோ அந்த ஒரு நோக்கம், அந்த நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாரையும் அனுசரித்து போகிற வாழ்க்கை. அப்போ ஒரு பெரிய பணக்காரங்க, பெரிய பணக்காரன், கோடீஸ்வரன், தூக்கமே வர மாட்டேங்குது. படுத்தானா தூக்கம் இல்லை, பார்த்தா வியாபார கவலை, உட்கார்ந்தா கவலை, மாமா அப்படி போகிறானே, என்னென்னமோ கவலைகள். அது இதெல்லாம் இதில் கோடி கோடியாக சொத்து இருக்குது, பெரிய ரூமு, நல்ல மெத்தை, ஏசி எல்லாம் இருக்குது. தூக்கம் வர மாட்டேன், கவலைகள் அரிச்சு திங்குது அப்படியே. அவருக்கு மத்தியான நேரத்தில் அவருக்கு மனசு ரொம்ப கலக்கமாக இருந்துச்சு. எழுந்திரிச்சு வயல் பக்கமாக போகிறார். வயலில் வரப்பில் போகிறாரு. அங்கே அந்த நல்ல வெயில், மத்தியானம் 1 மணிக்கு ஒரு உழவன் என்ன பண்ணுறான், மாட்டை கட்டி உழவு நடத்திட்டு இருக்கான், உழுதுகிட்டு இருக்கான். உடம்புல சட்டை இல்லை, வெறும் உடம்பு, தலையில் முண்டாசு கட்டியிருக்கான், வேர்த்து ஊற்றுது. இந்த சூட்டில் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு உழவு நடத்துகிறான். தெம்மாங்கு பாடிக்கிட்டு உழவு நடத்திக்கிட்டே இருக்கிறான், மாட்டை ஒன்று விரட்டிகிட்டு இருக்கான். இந்த ஆள் பார்த்தான், ஆமாம் இந்த வெயிலில் இவன் எப்படி போகிறான், அதில் ஒரு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போகிறான். அவனை மேற்பார்வை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அவன் வேலை செய்யாமல் உட்காந்துருந்தவனும் உட்காந்துருக்கலாம், ஆனால் அவன் வேலை செய்கிறான். இவர் போனவர் அவனை கூப்பிட்டார், இங்கே வாடான்னு. என்னன்னு, இந்த வெயிலில் இந்த பாடுபட்டு உழைக்கிறிய, வெயில் சுடலை? சுடுதுங்கய்யா. அப்புறம் என்ன பாட்டு பாடிக்கிட்டு போகிறேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த வயலை இன்றைக்கி உழுது போட்டேன்னா எனக்கு 8 ரூபா கிடைக்கும் யாருன்னா. எவ்வளவு? 8 ரூபா கிடைக்கும். ஏண்டா 8 ரூபாய்க்கா இந்த பாடுபடுற? நான் கோடி வச்சுருக்கேன்டா. ஒன்றும் இல்லை. இல்லையா 8 ரூபான்னா லேசாக நினச்சிட்டிங்களா ஐயா நீங்கள்? 8 ரூபாயில் நான் 4 வேலை செய்வேன் யான்னு. 8 ரூபாயில் 4 வேலை செய்வேன். என்னடா வேலை செய்வேன்னா, நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்றதுக்கு 2 ரூபா செலவாகுங்க. சரி, முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி 2 ரூபா கட்டுவேன். எப்போ வாங்கின கடனுக்கு இப்போ ஒரு 2 ரூபா வட்டி கட்டுவேன். 4 ரூபா ஆச்சுங்களா? இன்னொரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன்.
இன்னும் ஒரு 2 ரூபா ஒரு தர்மம் பண்ணுவேன். செஞ்சுட்டு படுத்துருவேன். அட படுபாவி பயலே, 8 ரூபாயை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறான் இந்த பய அப்படின்ட்டு. நீ சொல்கிறது எனக்கு புரியலப்பா, நல்லா சொல்லுன்னு கேட்டேன். ஐயா 2 ரூபா நானும் என் முன்னாடி சாப்பிட்றதுக்கு செலவாகுது, 2 ரூபாச்சு. 2 ரூபா வட்டி கட்டுறேன்னு சொன்னியேன்னு. ஆமாம், எங்கள் வயசான அப்பாவையும் அம்மாவையும் வச்சு காப்பாற்றுறேன். அவங்க முந்தி எனக்கு செஞ்சாங்க, அதுக்கு இப்போ வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். அது 2 ரூபா ஆச்சுங்களா? வட்டிக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு 2 பிள்ளைங்க, அவங்கள படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகுது. இது வட்டிக்கு கொடுக்குறேன், நாளைக்கு எனக்கு வரும். கல்யாணம் பண்ணி கொடுத்த எங்கள் அக்கா வாழ முடியாமல் கணவனை இழந்துட்டு பிள்ளையோடு வந்து இருக்காங்க. அவங்களுக்கு நான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு 2 ரூபா செலவாகும். அது நான் செய்கிற தர்மம்னா. அதாவது வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறத அவன் சொல்கிறான். 8 ரூபாயை 4 2ஆக பிரித்தான். என்ன செய்யணும்? நம்முடைய முன்னோர்களை நாம் காப்பாற்றணும், நம்முடைய பிள்ளைகளை சான்றோர்களாக ஆக்கணும், துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யணும், நானும் வாழணும். இதானுங்களை 4ஆக பிரித்தான். செய்தேன், இப்போ கவலை இல்லாமல் இருக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் செஞ்சு போவாங்க வீட்டுக்கு, சாப்பிட்டேன்னா படுத்து தூங்கிடுவேன். தூங்குவியா? தூங்குவேன். ஆகையினால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், நல்ல விதமாக வாழ்க்கை வாழ்கிற பொழுது சில இடைஞ்சல்கள் வரும். யாராவது ஒருத்தன் நம்மளை குறை சொல்லுவான், போவான் வருவான், கவலையே பட வேண்டாம். நல்ல வாழ்க்கை வாழும் பொழுது தொல்லைகள் வந்தாலும் அவை நீங்கிவிடும், உடனே நீங்கிடும். எந்த கவலையும் பட வேண்டாம். நேர்மையான வழியிலே சிந்தித்து உண்மையான காரியங்களை செய்து எல்லாருக்கும் உதவியாக இருந்து வாழ்கிற வாழ்க்கையை விட சிறந்த வாழ்க்கை வேறு எதுவும் இல்லை. கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நாரதர் ஒரு நாள் ஒரு புராணத்தில் உள்ள ஒரு கதைங்க, அருமையான கதை. நாரதர் வர்றார், வந்தவர் சொல்கிறாரு, 12 வருஷத்துக்கு மழை பெய்யாது, இன்னையிலேருந்து இன்னும் 12 வருஷத்துக்கு மழை கிடையாது போ அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சொல்லிட்டு போயிடுறார். அவனு உழவு தொழில் செய்கிறத நிறுத்திவிட்டான். மழை இல்லைன்னா என்ன பண்ணுறது? உழுது என்னடா பையன், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நிறுத்திட்டான். ஒரே ஒரு ஆள் உழுதுகிட்டே இருக்கிறான். போன வருஷமாக உழுவுறான், இப்போ உழுதுகிட்டே இருக்கிறான். நாரதன் போனவன் பார்த்தான், அங்கேருந்து வந்தான். ஏய், மழை இன்னும் 12 வருஷத்துக்கு கிடையாதுன்னு சொல்லியாச்சு, இப்போ நீ உழுதுகிட்டு இருக்கிற. மழை இருந்தால் என்ன, இல்லைன்னா என்னங்க, உழுதுகிட்டு இருக்கணும். மழை எப்படி வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால் இருக்கார்ல, அவர் சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வருமா. பெருமாள் விஷ்ணு சங்கம் எடுத்து ஊதுனா தான் மழை வரும். இவன் சொல்கிறான், ஐயா அந்த உழவன் உழுதுகிட்டு இருக்கிறவன் சொன்னான், ஐயா 12 வருஷம் கழித்து மழை பெஞ்சா பெய்யட்டும், பெய்யலைன்னா போட்டோம், அது என்னமோ. ஆனால் உழுதுகிட்டு இருக்கிறத நான் விட்டுட்டேன்னு சொன்னால் இது மறந்து போயிடும். நான் என்னுடைய உழைப்பை மறந்துட்டேன்னா பிறகு மீண்டும் உழைக்கிறது கஷ்டம். அதனால் வந்தால் வருது, வரலைன்னா போகுது, என் வேலையை நான் செய்கிறேன். நாரதன் இதை கேட்டுக்கிட்டு போய் திருமால்கிட்ட சொன்னான். அவன் ஐயோ, அவன் பெரிய அறிவல்ல சொல்லியிருக்கிறான். அப்படின்னா நான் 12 வருஷம் சங்கு ஊதாமல் இருந்தேன்னா எனக்கு சங்கு ஊதுறதே மறந்து போயிடுமேன்ட்டு பூனை ஊதுனான். மழை வந்துட்டுன்னு கதை. உழைக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது, உழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உழைக்கிறதுங்க. இப்போ சங்கு திருமாலுக்கு 2 ஆயுதம் உண்டுன்னு சொல்லுவான். ஒன்று சங்கு, இன்னொன்று சக்கரம் தானுங்களே. பேராசிரியர் சொன்னால் சரியாக இருக்கும். சங்கு சக்கரம். எங்கள் ஊரில் பெருமாள்னு ஒருத்தன் இருந்தான், டிரைவர். எங்கள் தாத்தா ஒரு கார் வச்சுருந்தார். கார் கண்டுபிடிச்ச ஒன்று வாங்கின கார் அது. அவ்வளவு பழசாக இருக்கும், தடாப்புடான்னு சத்தம் கேட்கும். அதில் சத்தம் வராத ஒரே ஒரு இடம் உண்டுன்னா அது அந்த ஹாரன் மட்டும்தான்.
அடித்தா சத்தம் வராது, பாக்கி எல்லாத்துலேருந்து சத்தம் வரும். அதை வச்சுக்கிட்டே அவன் ஓடிடுவான். இந்த மாதிரி இருந்துச்சு. ஓட்டிக்கிட்டு போகிறான் ஒரு நாள். நான் அந்தாண்ட உட்காந்துருக்கேன். ஓட்டிட்டு போகிறவன் தடப்புடன்னு எங்கேயோ மேடு பள்ளத்தில் ஏறி இறங்கணும். அந்த ஸ்டேரிங் கயட்டிட்டு வந்துடுச்சு. அப்படியே பெருமாள் இப்போ சக்கரத்தோடு இருக்கிறார். பெருமாள், நான் சொன்னேன் ஐயான்னா, பெருமாள் சக்கரம் இருக்கு, சங்கு எங்க என்ன, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும்னா, அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊதும்னா. அது மாதிரி இந்த உழைப்பை மறந்துட்டோம்னா அப்புறம் உழைப்பு வராது. நீங்கள் சில பேர் உடல்நிலை பாதித்து பேச்சு வராமல் போதில்லை, மறுபடியும் உங்களை பேச வைக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? ஏன் நேற்று பேசினவன் தானே, இப்போ என்னத்தினால ஸ்பீச்சு தெரப்பின்னு ஒன்று கொடுக்குறான், அது ஒன்று கொடுத்து பேச வைக்கிறான். ஆகையினால உழைத்து கொண்டே கடைசி வரையில் இருந்தோமானால் அந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்தேன், யாராவது 2 பேர் வெளியில் போனால் அப்படி பேச்சை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஒருத்தர் போகிற மாதிரி. ஆமாம் சார், உட்காந்தவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. இது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் ஊர்லலாம் அப்படி இருக்க மாட்டாங்க. இடையிலேயே 4 பேர் போவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அதுலேயும் எங்கள் ஊரில் இந்த பெண்கள் வந்து இது பாருங்கள் உட்காந்து கேட்குறாங்க, நல்லா இருக்கு எனக்கு. நானே உட்காந்து எங்கள் ஊரில் பெண்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, இப்படி கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. அதுக்கடையிலேயே அவங்களுக்கு நினப்பு வரும், வீடு பூட்டிட்டு வந்தோமா இல்லையா தெரியலையே. நம்ம பேசிகிட்டு இருப்போம், அவங்க மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், பூட்டினமா இல்லையா. பூட்டின மாதிரியும் இருக்குது, பூட்டாத மாதிரியும் இருக்குது. சோத்தில் தண்ணி ஊற்றலான்னு நினச்சோமே, ஊற்றலையோ, ஊற்றணுமா இல்லையா. குழம்ப ஃப்ரிட்ஜில் வைக்கணும், வச்சோமா, இந்த நினப்பெல்லாம் வருதில்ல, டக்குன்னு எழுச்சிடும். நம்ம ஆம்பளைங்க இருந்தால் என்ன செய்வாங்கன்னா அவங்க மட்டும் போவாங்க. இன்னொருத்தன் வந்தாலும் நீ வராத, நீ இங்கே இரு அப்படின்ட்டு போவான். ஏன்னா அவன் டீ குடிக்க போகிறான், இப்படி வந்தால் செலவு அவனுக்கும் நம்ம பண்ண முடியாது வருமேன்ட்டு அவன் போவான். ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை, போகும்போது ஏந்திரிப்பா, என்ன இவர் பேசுகிறாரு, இதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிய வா, ஒரு 4 பேரை அழைச்சிக்கிட்டு தான் அவங்க போவாங்க. இந்த கிளம்பி உட்காந்ததுக்கு தண்ணி ஊற்றினோமா இல்லையா என்னான்னு நினப்பு வரல, கிளம்பி போகுது, போகிற போது தான் அதுக்கு நினப்பு வருது, ஆமாம் நம்ம தான் இன்றைக்கி சோறே ஆக்கலையே அப்படின்னு. அதுக்கு எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு கிளம்பு. அந்த மாதிரி ஒருத்தர் கூட கிளம்பல. எனக்கு பார்த்தா என்னம்மா இருக்குன்னு கேட்டால் இன்னும் ஒரு 2 மணி நேரம் பேசலாமான்னு ஒரு ஆசையாக இருக்கு. அங்கே ஒருத்தர் பார்க்குறார், இதுக்கு தான் பேசாமல் இருக்கக்கூடாதுங்கிறது. பக்கத்தில் கஜாபஜான்னு பேசிகிட்டு இருந்தோம்னா இந்த ஆள் நேரம் நிறுத்திருப்பான். பேசாததுனால பாரு நான் 2 மணி நேரம் பேசுகிறேங்கிறான் அப்படின்னுட்டு சொல்லுவான். எனக்கு அதனால் நான் 2 மணி நேரம்லாம் பேச மாட்டேன். அமெரிக்காவில் நடந்தது எனக்கு நினப்பு இருக்குது. அமெரிக்காவில் ஒரு பேச்சாளன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசினான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசியிருக்கான். அப்புறமா சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. மூணு மணி நேரம் பேசியிருக்கான், இன்னும் விஷயம் பேசலையா? விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசுகிறான்னா அப்போ விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்ட்டு அவனும் கணக்கு போட்டுட்டு உட்காந்துருக்கான். நம்ம ஊர் மாதிரி பொறுமையாக இருக்க மாட்டாங்கல்ல அமெரிக்காவில். அந்த ஒருத்தன் ஒரு இளைஞன் என்ன பண்ணான், விறுவிறுன்னு மேடைக்கு ஏறி வந்துட்டான். பேண்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டான், எடுத்தான் ஒரு ரிவால்வர், துப்பாக்கியை எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு பேசுகிறவரை அப்படி பார்த்தான். இவனு கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பேசலாம்னு வந்தோம், உயிரோட வீட்டுக்கு போக முடியாது போல இருக்கே நடாதுன்ட்டு. ஏன் துப்பாக்கியெல்லாம் எடுத்து வர, வேண்டாம்னா சொல்லு, நான் நிறுத்திடுறேன், அதுக்கு எதுக்கு துப்பாக்கி வச்சுருவேன், நீ பேசு. என்ன நீ பேசு, நீ பேசியா பாவம், நீ என்ன பண்ணுவ, பேசு. அதுலேயும் இப்போ தான் நீ விஷயத்துக்கே வந்திருக்கிற, நீ பேசு. துப்பாக்கி வச்சுட்டு பேசணுன்னா எப்படியா பேசுறது அப்படின்னா, ஒன்று சுட மாட்டேன்டா பாவி, நீ பேசு அப்படின்னா. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சுருக்கேன்னா, ஒன்று ஒரு பேச்சாளன்னு ஒரு ஆள் கூப்பிட்டு வந்தார்ல,
அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் நான். அது மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம மாவட்ட நூலகர் இருக்கார்ல, நம்ம ஐயா சிவகுமார் தானே அவங்க பேர், அவர் தான் என்னை முயன்று கூப்பிட்டார். இப்போ நம்ம பேச போவ அவருக்கு ஆபத்தில் வந்ததுன்னா இது ஏங்க வீண் வேலை அப்படின்ட்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி. எழுத்தாளர்கள் வறுமையில் பசியில் இருந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதுமை பித்தனை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். இந்த இன்னொரு கதை சொல்கிறேன். இது தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஒரு கதை. பரதேசி வந்தான்னு கதையினுடைய பேர். உங்களில் சில பேர் படிச்சிருக்கலாம். இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா இந்த கதையில் இருக்கிற கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல், பயங்கர பணக்காரர். அந்த அந்த கெத்து அவருக்கு. ஏன்னா அவர் அவர் போன இடம்லாம் வெற்றி அவருக்கு. அவர் நினச்சதெல்லாம் ஜெயிச்சிருவார். அவருக்கு அடங்காதவங்களே அந்த ஊரில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கெத்தில் இருக்கிறவர். அவருடைய மகனுக்கு திருமணம். திருமணத்துக்கு முதல் பந்தி எப்போவுமே பொறுக்கி எடுத்த பந்தியாக இருக்கும். நல்ல வசதியானவங்க, பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் அந்த முதல் பந்தியில் உட்காந்துருக்காங்க. அவரே பார்த்து 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 உக்காத்தி வச்சுருக்காரு. சாதம் சோறு போட்டாச்சு, சாம்பாரை ஊற்றியாச்சு. அந்த வக்கீல் பார்த்துக்கிட்டே இருக்கார். யார்? ஜமீன்தார், அதுக்கப்புறம் வக்கீல், அப்புறம் நீதிபதி, இவர் பெரிய அதிகாரி. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு பரதேசி அங்கே உட்காந்துருக்கான். அவன் பார்த்த உடனே தெரியுது, பிச்சைக்காரர் என்பது பார்த்த உடனே தெரியுது. எப்படியோ இந்த பந்தியில் உள்ள உட்காந்து ஒரு கவலை சோத்தை எடுத்து வாயில் வைக்கவும் வச்சுட்டான். வக்கீல் பார்த்து அப்படி எழுப்பிட்டார். எப்படிடா உள்ள வந்த? பந்தி பொறுக்கி எடுத்த பந்தி, பெரிய மனுஷங்களுக்கானது. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியோ வந்துட்டேன், பசிக்குது, ஒரு வாய் சாப்பிட்டுட்டேன், சாப்பிட்டுட்டு போயிடுறேன், கை நினைச்சிட்டேன். வக்கீல் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான். நீ சாப்பிட்றியா? எங்கள் வீட்டில் முதல் பந்தியில் ஓரமா நில்லு, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதா, பாக்கி இருந்தா தரேன். அப்போ அந்த பரதேசி சொன்னதா தி. ஜானகிராமன் எழுதிட்டாரு. என்னை வெளியில் தருத்திட்டல, நீ அழுதுகிட்டே 16வது நாள் போடுற சோத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். ஒரு கொடும் சொல். அந்த கொடும் சொல்லை அந்த பரதேசி சொல்லலை, அவர் வயிற்றிலே இருந்த பசி சொன்னது. பசிக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான முகங்கள் உண்டு. அவர் சொல்லிட்டார். என்ன சொன்ன நீ அப்படின்னு வக்கீல் எழுந்து அடிக்க போறாரு. அதுக்குள்ள அந்த பரதேசி போயிட்டான். கல்யாண பையன் ரிசப்ஷனில் நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவன், எனக்கு என்னவோ போல கஷ்டமாக இருக்கு அப்பா, நான் போய் படுத்துக்கிறேன், தலை சுத்துதுன்னா. அன்னிலிருந்து ஆரம்பிச்சுது. போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, வரவழைக்காத மெடிசன் இல்லை, என்ன செஞ்சு என்ன. அன்றைக்கு திருமணமான அந்த பையன் 2-3 நாட்களிலேயே இறந்து விடுகின்றான். அதில் அந்த சடங்கெல்லாம் முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுற நாள் அன்னைக்கு வக்கீல் சொல்கிறாரு, அவன் இன்னைக்கு வருவான்னு சொல்கிறார். யார்? பரதேசி. அவன் இன்னைக்கு வருவான். அதே மாதிரி அவன் நின்னான். உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது இங்கே வீட்டில் இது நடக்க போகுதுன்னு நீ அன்னைக்கு சொன்ன? நீ சாபம் போட்டதுனால தானையா இப்படி ஆச்சு. அந்த பரதேசி சொன்னா, வக்கீலையா நான் சாபம் இடலை, நான் சாபம் இட மாட்டேன், நான் பிச்சைக்காரன் தான், சாபம்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் வயத்தில் இருக்கிற பசி இருக்கு பாருங்க, அது சாபம் இடும். அது ரொம்ப உக்ரமானது. நீங்கள் ஒரு துளி கருணையோட என்னை அன்னைக்கு சாப்பிட அனுமதிச்சிருந்தீங்கன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதுயா. நான் வேணும்னு சொல்லலை. இந்த கதை படிக்கவே பயங்கரமாக இருக்கிற கதை. ஆனால் இந்த கதைக்கு படித்த உடனே நான் ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். இலையில் ஒருத்தர் உட்காந்துட்டா தயவு செஞ்சு எழுப்பாதீங்க, தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. நான் 2 வாரம் முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய திருமணம், சென்னையே வந்திருந்த திருமணம், சாப்பாட்டு இடத்துல அலமோதுது கூட்டம். இப்போல்லாம் நம்ம ஊரில் இங்கே கல்யாணத்துக்கு சாப்பிட போனால் டென்ஷனாக இருக்குது நமக்கெல்லாம். ஏன்னா பின்னாடியே ஒரு ஆள் நிற்குது, பின்னாடியே நிற்குதுங்க. முன்னாடிலாம் பந்தி முறையில் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தினா அவங்க சாப்பிட்டு இலையை எடுத்த பிறகு தான் அடுத்த பேட்ச் வரும். இப்போ யாருக்குமே நிற்கிறதுக்கு பொறுமை இல்லை, பின்னாடியே நிற்குது. அல்ல ஒருத்தன் என்னை பார்த்து சொல்கிறான், இந்த ஆண்டி ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டாங்கடான்ற. அப்போ தான் சோறே வச்சிருக்கு.
அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்பு இருக்காங்க, இந்த ஆண்டி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களாம். அவன் என்னை எழுப்புறதுலேயே குறியாக இருக்கான், பின்னாடியே வந்து நிற்குதுங்க. அதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆள் ரொம்ப நேரம் சாப்பிடுவான், இவனை தேர்ந்தெடுக்க வேணாம். அந்த அம்மாவை பார்த்து சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி அது பின்னாடி போய் நிற்கலாம். இப்படி வந்து நிற்கிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம தட்டோடையே அலையிறோம் தானே. இலை போட்டு சாப்பாடுன்றதெல்லாம் இப்போ கிடையாது. பெரிய பெரிய கல்யாணங்களில் என்னென்னா தட்டோடு நம்ம பௌதி பிச்சாந்தைக்கு போகணும். நம்ம அதில் ஒரு அம்மா எல்லாத்தையும், சில வயசானவங்களால முடியலைங்க, தட்டை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியல. பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு அன்றைக்கி ஒரு பட்டு சேலை வேறு, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா, தட்டை வைக்கிறதா, சிலதெல்லாம் தட்டை கீழே போடுது, அதை எடுத்து போட்டுட்டு ஒரு அம்மா வயசான அம்மா சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வெளியில் வருது. வெளில வரும்போது பாட்டி கேட்குது, அந்த பாட்டியோட பேத்தி கேட்குது, பாட்டி பாதாம் கீர் சொல். பாதாம் கீர் இருந்துதா? யாருமே எனக்கு சொல். திரும்ப ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகுது. இந்த பஃபேல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எப்படி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் பிளேட்ஸு, எவ்வளவு பிளேட்டு செலவாச்சோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆள் 3 பிளேட் எடுத்தால் 3 சார்ஜ். இது தெரியாமலே பல பார்ட்டி என்ன செய்யுது, பஃபேல ஒரு பிளேட்டில் தின்னுட்டு அதை வச்சுட்டு இன்னொரு பிளேட் எடுத்து தின்னுட்டு அவன் பார்க்குற பொண்ணோட அப்பா வயிறு எறிகிறாரு. ஐயோ, இந்த கிழவியை 3 பிளேட் எடுத்து தின்னுது. பந்தி உபசாரம் என்பது நம்முடைய ஊரில் எப்படி இருந்தது என்றால், வாங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னா மாத்திரம்தான் போய் சாப்பிடுவோம், அதுதான் மரியாதை. இப்போ வந்து கல்யாணத்துக்கு போகிறாங்களா, இந்த மொய் எழுதுகிற க்யூவில் சேர்ந்து கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற க்யூவில் சேர்ந்து, அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் க்யூவில் சேர்ந்து அப்படியே வெளியில் போகுது. எல்லாமே க்யூவாக இருக்குது இப்போ. அதில் மரியாதை என்பதே இன்றைக்கு கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, சாப்பிட உட்கார்ந்தவங்கள ஒரு நாள் எழுப்பாதீங்க. அவங்க யாராக வேணால் இருக்கலாம். சென்னையில் ஒரு பெரிய திருமணம், அந்த திருமணத்துக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி தான் அலை மோதிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள்லாம் அந்த திருமணத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். பட்டிமன்றம் பேசுகிறவங்களை சாப்பிட வைக்கலன்னா இடம் இல்லை, எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்போ ஒரு ஓரத்தில் 3 சகோதரிகள், அவங்க யாருன்னா கிளீனிங் ஸ்டாஃப். அவங்க அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. க்ளீனிங் ஸ்டாஃபு 3 பேர் அவங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. அந்த திருமணத்தில் நடத்துகிறவர் வந்து, ஏம்மா நீங்களாம் அதுக்குள்ளேயே சாப்பிடணுமா, எந்திரிங்க பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல. நான் உடனே பதறிட்டேன், எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துருச்சு. நான் பதறிட்டேன், ஐயோ வேணாம் வேணாம் உட்காருங்க, சாப்பிட உட்காந்து எழுப்பாதீங்க எழுப்பாதீங்க. நான் சொல்கிறேன், ஆனால் அந்த 3 பேர் எழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழைகள் தான், ஆனால் அவர்களுடைய தன்மான உணர்ச்சி எந்த பணக்காரரையும் விட குறைந்தது அல்ல. அவங்க ஏழைங்க தான். காலையிலேருந்து டியூட்டி பார்த்துட்டு பசியில் தான் அந்த 3 பிள்ளைகள் சாப்பிட உட்காந்துருக்கு. இலை காலியாக இருந்ததுனால தான் உட்காந்துருக்கு. வேறு யாரையும் உட்காத்தி வைக்கணும். நீங்கள் 3 பேர் எந்திரிங்கன்னு உடனே நான் சொல்கிறேன் உட்காருங்க உட்காருங்கன்னு. 3 கேட்கல, எந்திரிச்சு போயிடுச்சு. நான் சொன்னேன், அம்மாம்மா பசின்னு வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போங்கம்மா. அப்படியே 3 பேரும் போயிட்டாங்க. அந்த கண்ணிலே இருந்த வலியையும் வேதனையையும் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ ஒரு திருமணம்னு ஏன் செய்கிறோன்னா, வர்றவங்க அத்தனை பேரும் மனசார வந்து வாழ்த்துவதற்காகத்தான் திருமணம் செய்கிறோம். எந்த நெஞ்சிலிருந்து வாழ்த்து வரும் தெரியுமா? எங்கே வயிறு நிறைந்திருக்கிறதோ அந்த நெஞ்சு தான் மிகச்சரியாக உங்களை வாழ்த்தும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. அந்த குணம் என்ன குணம்? என்ன குணம்? நானும் பல நாள் தேடி பார்த்தேன், ஒரே ஒரு குணம்தான், விருந்தோம்பல் என்பது தான் அந்த குணம். செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் வானோர் நல்விருந்துன்னு வள்ளுவன் சொன்னான். உண்மையான இல்லறத்தான் யார் தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நல்லா கவனித்து வயிறார சோறு போட்டு அவனை அனுப்பிச்சிட்டு அடுத்த விருந்தாளி எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் தாண்டா வானுலகத்துக்கு விருந்தினனாக போவான் என்று வள்ளுவன் சொன்ன மண் நம்முடைய மண். எனவே உணவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உணவு என்பது கடையில் ஆர்டர் பண்ணால் நமக்கு வீட்டில் வந்து கொடுத்து டெலிவரி பண்ணுற விஷயம் கிடையாது. உணவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒரு உணவை எடுத்து சாப்பிடுகிற போது ஒரு உயிருக்கு கிடைக்கிற அந்த 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 உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் மானுடத்தை வாழ வைக்கின்ற உணர்வு. நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்காக போயிட்டு சில சமயம் கிராமங்கள் வழியாக போவோம்.
சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்திருப்போம். ஏன்னா ஹோட்டல்ஸ்லாம் அப்போல்லாம் ரொம்ப இருக்காது. ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்து வழியாக போனால் பெரிய திண்ணை இருந்த வீடு. இங்கே உட்காந்து சாப்பிட்லாமான்னு கேட்டோம். சாப்பிடுங்களேன்னு சொன்னாங்க. நாங்கள் உட்காந்து எங்கள் மூட்டையெல்லாம் பிரித்து புளிச்சோறு அது இது கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தது. மோர் தரட்டுங்களா அப்படின்னு கேட்டுச்சு. மோர் தரட்டுங்களா? கொடுங்களேன்னு ஒரு மோர் கொடுத்துச்சு பாருங்க. அந்த சுவைக்கு எந்த 5 ஸ்டார் மில்க் ஷேக்கும் பக்கத்தில் கூட வர முடியாது. அப்படி ஒரு சுவையான மோரை கொடுத்தது. நாங்கள் யாருன்னு அதுக்கு தெரியல. அதுக்கு டிவிலாம் பார்த்து வழக்கல். இவங்கெல்லாம் டிவியில் வராங்கன்னு இவங்கெல்லாம் பேச்சாளர்கள்னு அது கொடுக்கல. அந்த இடத்துல யார் வந்தாலும் அந்த அம்மா அந்த மோரை கட்டாயமாக கொடுத்துருக்கும். எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முதல் விஷயம், உணவை உன்னுடைய இலைக்கு கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நீ மரியாதையாகத்தான் நடத்த வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம். ஒரு கதை உண்டு. ஒரு மன்னன் போர்க்களத்திலேயே இருந்துட்டான். சின்ன வயசுலேருந்தே வீட்டில் இருந்து சாப்பிட்டே அவனுக்கு பழக்கம் இல்லை. அப்புறமா ஒரு வழியாக போரெல்லாம் ஜெயிச்சு இளைஞனாயி மன்னனாயி முடிசூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்த உடனே ரொம்ப விலை கொடுத்து ஒரு பெரிய சமையல்காரரை அப்பாயிண்ட் பண்ணான். பெரிய ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணான். அந்த ஷெஃப் முதல் நாள் அன்றைக்கி தான் மன்னனுக்கு அவர் சமைச்சிருக்காரு. விதவிதமாக சமையல் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே வச்சுருக்காரு. எல்லாம் இருக்கு. இந்த மன்னனுக்கு அவ்வளோத்தையும் பார்த்த உடனே திக்குன்னு ஆயிடுச்சு. எதை சாப்பிட்றதுனே தெரியல. அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்தான். அதனுடைய தோலை உரித்து தூக்கி போட்டு அப்படியே வாயில் போட்டுக்கிட்டான். அந்த ஷெஃப் சொன்னார், குரங்கு கூட இப்படி சாப்பிடாதுற. இந்த சமையல்காரர் வாயை விட்டு சொல்லிட்டார், குரங்கு வாழைப்பழம் சாப்பிட்டு எப்போது நீ பார்த்துருக்கியா? அது பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தான் தோலை தூக்கி போடும். அந்த குரங்குக்கு இருக்கிற நாகரிகம் கூட உனக்கு இல்லையே. உனக்கு நான் சமையல்காரராக இருந்தாக்க எனக்கு மரியாதை கெட்டு போயிடுனார். அரண்மனையே மௌனமாயிருச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்க, அநேகமாக அரசன் அவர் தலையை வெட்டிடுவான் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த அரசன் புத்திசாலி. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னான், சின்ன வயசுலேருந்து போர்க்களத்திலே தான் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாது. நீங்கள் சொல்லி கொடுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் குருவாக இருங்க, நான் உங்கள் மாணவனாக இருக்கேன்னு அரசன் சொன்னான். அவர் அவனுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தார். சாப்பிட்றதுன்றது மனிதர்களுக்கு தானாக வர்ற விஷயம் நினைக்கிறீங்களா? வீட்டில் சொல்லி கொடுக்கணும். சிலது இவ்வளோ பெருசு எடுத்து வாயில் வச்சு அடைச்சிக்குது. சிறு சிறு கவளங்களாக எடுத்து மென்று 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 தின்ன தின்ன ஆயுள் கூடும் என்று நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. நொறுங்க தின்றால் 100 வயது. அப்படியே அந்த டேஸ்டே உள்ளே போகாமல் முழுங்குவது அல்ல, கடிச்சு 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 மென்று மென்று தின்னுவது, சின்ன சின்ன கவளங்களாக சாப்பிடுவது, எல்லாத்தையும் இலையில போட்டுக்கிட்டு இவ்வளவுலாம் எனக்கு அதிகம்னு சொல்லி குப்பையில் கொட்டுவது. எங்கள் அம்மா எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இலையில் எதையாவது பாக்கி வச்சா தலையில் வச்சு கட்டுவேன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய வேலை என்னவென்றால் எவ்வளோ வேணுமோ அதை மாத்திரம் போடு, எதையுமே குப்பையில் போடக்கூடாது. குப்பையில் போட்ட லட்சுமி வீட்டுக்கு திரும்ப வர மாட்டான்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இன்றைக்கு எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஒவ்வொரு திருமணத்தில் பாருங்கள், அந்த இலை முழுக்க எங்கள் வீட்டு கல்யாணத்தில் 40 டிஷ்ஷு, அம்பானி அவங்க வீட்டு கல்யாணத்தில் 300 டிஷ் இருந்துதான். எந்த ஆள் முழுக்க சாப்பிட்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் இலையில எல்லாம் வந்துடும் தானே, என்ன செய்வது? நீ இலையிலேருந்து எந்திரிச்சிட்ட, அந்த இலை என்ன செய்கிறாங்க? அப்படியே எடுத்து குப்பையில் போடுறாங்க. எப்படிப்பட்ட வேஸ்டேஜ் இது! இதே உலகத்தில் தான் நாம் வாழுகிற, இதே பூமி பந்தில் தான் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இரவு படுக்கைக்கு செல்லுகிறவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். எனவே உணவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம் பிள்ளைகளுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரணும். அந்த சாப்பாட்டை உன் நிலையில் கொண்டு வருகிறவர்கள் தான் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்லித்தர வேண்டும். இந்த 2 பாடங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தால்தான் இந்த தமிழ் மண்ணினுடைய வேதம் எது தெரியுமா? உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரே என்பது, அதை நாம் புரிந்து கொண்டோம் என்பதற்கு அப்போதுதான் பொருள். நிறைவாக எல்லார் வீட்லேயும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. யாருக்காவது சாப்பாடு கொடுத்து பாருங்க. யாருக்காவது. எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்குது. பர்த்டே வந்தால் இப்போல்லாம் குழந்தைங்க பார்ட்டி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க.
அதில் இந்த கேக்கை வச்சு மெழுகுவத்தியாக அணைக்கிறாங்க. அது நம்முடைய கலாச்சாரமே கிடையாது. விளக்கை ஏற்றுவது தான் நம்முடைய பண்பாடே தவிர விளக்கை அணைப்பது நம்முடைய பண்பாடே கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் அதை தான் செய்யுது. ஒரு கேக்கை வச்சு உடனே மெழுகுவத்தி அதை ஊதி அணைச்சு அந்த கேக்கை பாஞ்சு அதை பெறாஞ்சு அதை கூறு போட்டு முகத்தில் வேறு தடுவுது. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுது? பர்த்டே அன்றைக்காவது ஒரு பிள்ளை அழகா, பொதுவாக அழகாக இல்லை, அன்றைக்காவது அழகாக இருக்கலாம்ல. அன்றைக்கும் முகத்தில் கேக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியலைங்க. இப்போ திருமணத்தில் தாலி கட்டுற போது நம்ம ஊரில் நாதஸ்வரத்தை தான் வாசிப்பாங்க, கெட்டி மேளம் கொட்டுவாங்க. ஏன் தெரியுமா கெட்டி மேளம் கொட்டுறாங்க? யாராவது ஒருத்தருக்கு அப்போ தும்மல் வரும், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவான், அந்த சத்தம்லாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் கெட்டி மேளம் கொட்ட சொல்லு. அவச்சொல் காதில் விழக்கூடாது, நல்ல சொற்கள் மாத்திரமே காதில் விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ அந்த கல்யாண மாப்பிள்ளை தாலி கட்டுறான் இல்லை மோதிரம் மாத்திரான்னா இந்த சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 இருக்கிற எல்லாம் ஊன்னு கத்துது. பயமாக இருக்குங்க நமக்கு. இதோடு நிறுத்தினா கூட பரவாயில்ல. இந்த பர்த்டே பார்ட்டியில் ஒரு ஸ்ப்ரே போடுறாங்கல்ல, இந்த கல்யாணத்தில் ஸ்ப்ரே போடுது ஒன்று. அந்த திருமணம் செஞ்சு வைக்கிற பூசாரி முழுக்க வெள்ளையாக இருக்கார், பேய் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் சம்பிரதாயப்படி ஒன்று செய்யணும்னா சம்பிரதாயப்படி தான் செய்யணும். அந்த சம்பிரதாயம் வேணும்னா வேற மாதிரி செய்யுங்க, ரெண்டுத்தையும் போட்டு குழப்பக்கூடாது. முக்கியமாக செய்ய வேண்டியது கேக் வேணும்னா கேக் இருக்கட்டும், ஆனால் ஒரு மெழுகுவர்த்தியை அணைப்பதற்கு பதிலாக அந்த குழந்தையை ஒரு அகல் விளக்கை ஏற்ற சொல்லுங்கள், அல்லது ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்ற சொல்லுங்கள். அணைக்க வேணாம், ஏற்றலாமே என்ற ஒளியை நாம் ஏற்றுகிற போது வீடு மாத்திரமல்ல நம்முடைய மனங்களும் பிரகாசமாக மாறுகிறது. அதுதானே வாழ்த்து, அதுதானே செய்யணும். இப்போ இதெல்லாம் செய்யணும், கேக் வெட்டுறோம், புது ட்ரெஸ்ஸு 2-3 ட்ரெஸ்ஸு வாங்குது. நாமெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸுன்றது பெரிய விஷயம். அதில் ஒரு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம். இப்படிலாம் அநியாயம் பண்ணியிருக்காங்க நமக்கு. 2 ட்ரெஸ்ஸு வாங்கி தரோம், ரொம்ப சந்தோஷமாக கிளம்பும். அதில் ஒன்று யூனிஃபார்ம், அது வாங்கித்தான் ஆனால் வேறு வழி கிடையாது. ஆனால் இன்றைக்கு நினச்சி ட்ரெஸ் ஆர்டர், அதுவும் உங்கள் ஊர் கேட்கவே வேணாம், டெக்ஸ்டைல்ஸுக்குன்னே இருக்கிற ஊர். திரும்பினா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த பக்கம் திரும்பினா அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் செய்வது மகிழ்ச்சி. கோவிலுக்கு போகிறீங்களா, சர்ச்சுக்கு போகிறீங்களா, மசூதிக்கு போகிறீங்களா, அதுவும் மகிழ்ச்சி. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்று செய்யணும். நம்முடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போய் பசியோடு இருக்கிற வயிறுகளுக்கு அவர்களினுடைய பெயரால் அன்றைக்கு அன்னதானம் செய்ய சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பார்க்கணும் பசினா என்னன்னு பார்க்கணும். அந்த முதியோர் இல்லங்களில் வசதியற்ற முதியோர்கள் இருக்காங்க, இல்லை சில அநாதை இல்லங்களில் ஆதரவு இல்லாத சில பிள்ளைகள் இருக்காங்க, இல்லை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத மிருகங்கள் விலங்குகள் கூட இருக்கு. யாருக்காவது சாப்பாட்டை கொடுக்கிற சந்தோஷத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி வையுங்கள். அதை தாண்டி பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தை வாழ வைப்பது உணவு, அந்த உணவை நமக்கு கொண்டு வருகிறவன் விவசாயி. அதனால்தான் எல்லாரையும் விட விவசாயிக்குத்தான் முதல் இடம் என்று சொல்லி வள்ளுவர் இந்த உலகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்று சொன்னார். எத்தனை சாதிகள் இருந்தா கூட வயல்ல இறங்கி வேலை செய்கிற உழவனுக்கு தாண்டா முதல் இடம் என்று சொன்ன நிலம் நம்முடைய தமிழ் நிலம். உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணின்னு சொல்லிட்டு, இதை தாண்டி என்னது சொல்ல முடியும்? நீங்க உலகம் என்ற பந்து சுத்துகிறதே, அதற்கான அச்சாணி யாருன்னா உழவன் என்று தமிழ் வேதமான திருக்குறள் சொல்லி இருக்கின்றது. ஏன் உழவனுக்கு அவ்வளோ மரியாதை? எவ்வளோ வேலைகள் இருக்கு, ஏன் அவ்வளோ மரியாதை? ஒரே ஒரு காரணம் தான், பசித்த வயிறுக்கு சோறிடுகிற முதல் நபர் உழவன் தான். அவங்க அந்த சேத்துல இறங்கலைன்னா நம்ம பிளேட்டில் சோறு வந்து வரவே வராது. ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, சில பேரை படிக்க வச்சுருப்பீங்க, சில பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, உறவுக்காரங்களுக்கே நிறைய உதவி பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பாவம், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு உதவி பண்ணீங்க வைங்க, உறவுக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் கூட செஞ்சுருக்கலாம், சொன்னாங்களா இல்லையா? இன்னும் கூட செஞ்சுருக்கலாம். அவன் இருக்கிற வசதிக்கு செய்யலாம், அவன் வீட்டுக்காரம்ம செய்ய விடாது. நீ தான் செஞ்சுருக்க, அப்புறம் செஞ்சுட்டது கடனாக கொடுத்தது திருப்பி போய் கேட்க நின்று பார்த்துருக்கீங்களா?
அதை விட நம்மளை கேவலப்படுத்துகிற விஷயம் எதுவுமே கிடையாது. எதை கொடுத்தாலும் மனிதனுடைய மனம் என்பது நிறைவடையவே அடையாது. இன்னும் கூட ஆனால் ஒன்றை கொடுத்தால் போதும் என்று சொல்லுவார்கள். அது சாப்பாடு மாத்திரம்தான். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் கொடுத்த உடனே இன்னும் போடு எவ்வளோ தடவை போட முடியும்? 2 தடவை போட்டால் போருங்க, வயிறு நிறைஞ்சிருச்சுங்க, எனக்கு இது போதும் என்கின்ற மனம் வருகிற ஒரே விஷயம் சாப்பாடு மாத்திரம்தான். அதனால்தான் எங்கள் அவ்வை கிழவி சொன்னால், ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏலென்றாய் ஏலாய், ஒரு நாளும் என்னோவரியாய் இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னா. வயிற்றுக்கிட்ட சொல்லி பார்த்தாலாம், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, நாளைக்கு சேர்த்து இன்றைக்கே சாப்பிட்டுருன்னு சொல்லி பார்த்தாலாம். அப்புறம் ஒரு நாள் சாப்பாடே கிடைக்கலையா, இது கிடைக்கல நாளைக்கு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி பார்த்தாலாம். வயிறு கேட்காது. அன்றன்றைக்கு தேவையான உணவை அன்றன்றைக்கு கேட்டு பெறுவது நம்முடைய வயிறு. அந்த வயிறை குளிர்விக்க தன்னுடைய 2 கைகளால் பாடுபடுகிற விவசாயியிலிருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டு சமையலறையில் அந்த உணவை உங்களுக்காக சமைக்கின்ற ஒரு இதயம் இருக்கிறதே, அந்த இதயம் வரை வணக்கத்துக்கும் வாழ்த்துக்கும் உரியவர்கள். எனவே இது ஒரு வேதம். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர். இன்றிலிருந்து நீங்கள் அத்தனை பேரும் என்னையும் சேர்த்து நம்முடைய வீடுகளில் சாப்பிடுகிற நேரம் என்று ஒரு நேரம் இருந்தால், இரவு சாப்பாடு என்றால் வீட்டில் 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ 7 பேரோ அவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுங்கள். சாப்பிட உட்கார்ற போது கையில் ஃபோனை வச்சுக்க கூடாது, புக்கை வச்சுக்க கூடாது, டிவியை பார்க்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் வீட்டு நபர்கள் மாத்திரம் இருந்து சாப்பிட்டுட்டு சமையல் செய்த அம்மாவையோ அப்பத்தாவையோ பார்த்து நல்லா இருந்ததும்மா, நல்லா இருந்தது அப்பத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. அந்த அப்பத்தா இன்னும் 10 வருஷம் அதிகமாக வாழும். ஒரு அம்மாவினுடைய உயிரை நீட்டிக்க ஒரே வழி அவர் கையால் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றியோடு இருப்பது தான். எனவே உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை உலகத்தில் எந்த மொழியும் சொல்லுவதற்கு முன்னால் தமிழ் மொழி சொன்னது என்று சொன்னால், தமிழனாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். அவரவர்கள் வீட்டிலே போய் சாப்பிட்டு ஏற்கனவே சமைத்து வைத்து விட்டு வந்திருக்கிற இல்லத்தரசிகள் இருக்கிறீர்கள், போகிற வழியில் சாப்பிட்டு விட்டு போலாம் என்ற பிளான் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். யாரா இருந்தாலும் இந்த இரவு சாப்பாட்டை நமக்கு கொடுத்தவர்களை கடவுள் காப்பாற்றட்டும், இயற்கை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லட்டும். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர். நன்றி, வணக்கம். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? புரியும் உங்களுக்கு? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதை நித்தம் நித்தம் பேணுவையல் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே. என்ன பாருங்க, காலையில் சாயந்தரம் தினம் 1 மணி நேரம் நடந்துட்டு வர்றவனோட காலை எமனே தொட்டு கும்பிட்டு ஓடிடுவானான். மட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டு முட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். ஏழையே நீ ஆனாலும் இரவில் நன்றாய் உறங்கப்பா, கூளையே நீ குடித்தாலும் குளித்த பின்பு குடியப்பா. சுத்த காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. எங்கள் அம்மாவுக்கு வயசு 99, நிச்சயமாக 100 கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்காக சொல்கிறேன். ஏன்பா, காலார நடந்து பசியார சாப்பிட்டு கண்ணார தூங்கி வாயார சிரிச்சா நோய் எப்பட்றா வருமா? இது நாளே நம்ம செஞ்சாலே போதும். நம்ம செய்கிறோமாங்கிறதான் பிரச்சனையே. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சங்வின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மாவட்டம் பூனா பக்கத்தில். அதில் டெக்ஸ்டைல் கரூர் மாதிரி 2 டெக்ஸ்டைல் ஓனர்ஸ், ஒரு ஆளுக்கு 42 வயசு, ஒரு ஆளுக்கு 72 வயசு, 2 பேரும் டாக்டர்கிட்ட போகிறாங்க. காரணத்தோடு சொல்கிறேன். டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. 72 வயசு உள்ளவரும் இதே என் நெஞ்சு வலிக்குதுங்கிறாரு, 42 வயசு உள்ளவனும் என் நெஞ்சு வலிக்குதுங்கிறாங்க. 2 பேரையும் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு 72 வயசு உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்குறாரு. அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. பர்ஃபெக்டாக இருக்கியா, ஹார்ட் உனக்கு பிரச்சனையே இல்லை, மசில் புல் ஏதோ வெயிட்டை தூக்குனியான்னா வாளியை தூக்கி மேலே தண்ணியை ஊற்றிக்கிட்டான் அதனால அப்படின்னு. அதனால வந்திருக்கு, ஒரு ஆயின்மெண்ட் மட்டும் தரேன், மசிலில் தான் பிரச்சனை, போகலான்ட்டு உட்கார சொல்லிட்டு 42 வயசு உள்ள ஆளை கூப்பிட்றாரு. 2 பேரும் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவர் வர்றார். அவர் வந்தோடனே, குட் ஈவினிங் சார், வாங்க
வணக்கம் சார். அப்போது வாங்க மேலே வாங்க. நாற்பத்தி 42 வயசு உள்ளவரை கூப்பிட்றாரு. அவரை செக் பண்ணி பார்க்குறாரு. அவரை செக் பண்ணி பார்த்தோன்னா 3 இடத்துல இதயத்தில் அடைப்பு இருக்குது. உடனே இவருக்கு என்னடா 42 வயசுக்கார ஆளுக்கு 3 இடத்துல அடைப்பு இருக்குது, 72 வயசுக்காருக்கு ஆர்ட் நல்லா இருக்குது, 2 பேருமே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, 2 பேரும் ஒரே ஊர், ரிஸ்க் ஃபேக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேஸ் ஹிஸ்ட்ரிம்பாங்க, உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த 72 வயசு உள்ளவர் சொல்கிறாரு, சார் நான் 4:30 மணிக்கு எழுந்திருப்பேன், 5 மணிக்கு நேராக பக்கத்தில் இருக்கிற ஆற்றுக்கு போவேன், குளிர்ந்த நீரில் குளிப்பேன், கொஞ்சம் நேரம் யோகாசனம் பண்ணுவேன், திரும்ப வந்துடுவேன், 8 மணிக்கு சாப்பிட்ருவேன், 9 மணிக்கு நடந்தே கடைக்கு போவேன், 10 மணிக்கெல்லாம் கடை ஆரம்பிச்சிருவேன், 12:30 மணிக்கு மத்தியான சாப்பாடு சாப்பிடுவேன், 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், 4 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் வேலை பார்ப்பேன் சார், மூடிட்டு வந்துடுவேன். இதுதான் சார் 24/7 என்னுடைய வாழ்க்கை முறை. 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் சார், குடும்பத்தோடு நல்லா இருக்கேன் சார், பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களோட. 42 வயசு உள்ள ஆளை கூப்பிட்டு கேட்குறாரு, சார் நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்பேன் சார்ங்கிறார். ஏன்னு கேட்குறாரு. நான் நைட் லேட்டாக படுப்பேன் சார். ஏன்னு கேட்குறாரு. இல்லை சார் காலையில் ஒரு 10-11 மணிக்கு எந்திரிப்பேன், அவசர அவசரமாக அள்ளி போட்டுக்கிட்டு கார் எடுத்துகிட்டு நேராக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு போயிடுவேன், மற்றவங்களோட நான் அதிகமாக பணம் போட்டு டெக்ஸ்டைலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், அங்கே போனதுக்கப்புறம் நான் 12 மணிக்கெல்லாம் போயிடுவேன் சார். ஆனால் இந்த பசங்க அப்போ நான் போய் உட்காந்தோன்னே 1/2 மணி நேரத்தில் மத்தியான சாப்பாட்டுக்கு போகிறேன்பான் சார், வேலை பார்க்குறவங்களாம். இவன் போகிறது 12 மணிக்கு, அவன் சாப்பிட போகிறேன்பான் சார், ஒருத்தன் வரமாட்டேங்கிறா சார், பக்கத்து கடையிலலாம் நல்ல பிஸ்னஸ் ஆகுது, நான் ராத்திரி 9-10 மணி வரைக்கும் திறந்து வைக்கிறேன் சார், நைட்டு வீட்டுக்கு போய் லேட்டாக சாப்பிடுவோம் சார், டிவியை போட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு. இதுதான் சார் வாழ்க்கை முறைங்க. அதனால தான் உனக்கு 3 இடத்துல அடைப்பு இருக்குது, மற்றவன்லாம் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். உன்னால் உன் வாழ்க்கை முறையை எப்படிங்கிறத நீ வாழ்க்கையை கற்றுக்கல, அதனாலேயே உனக்கு இந்த மாதிரி ஆகுது. இப்போ பாருங்கள், 2 பேரும் ஒரே வேலையை செய்கிறவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஒருத்தருடைய இதயம் நல்லா இருக்குது, ஒருத்தருடைய இதயம் நல்லா இல்லை. காரணம் என்ன, அதுக்குரிய என்ன பாயிண்ட்டுங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். இப்போ இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்வது என்ன, உடம்புங்கிறது ஹெல்த்துங்கிறது தான் எல்லாவற்றினுடைய அடிப்படை என்பதை இத்தனை இலக்கியங்கள், சங்க இலக்கியங்களில் இப்படியெல்லாம் சொல்லி சென்று விட்டார்கள். சரி, பணம். அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிறதுக்கு படிப்பினுடைய அவசியம், அறிவுபூர்வமாக இருக்கணும்னா என்ன, உடலினுடைய அவசியம், உடலை எப்படி நலத்தை பாதுகாத்துக்கிறது, பணம். திடமான உடம்பு, தெளிவான அறிவு, போதுமான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், இது இருந்தால் துன்பமற்ற பகலும் இன்பமான இரவுமே நல்லதொரு வாழ்க்கைக்கு அறிகுறின்னு கலீல் ஜிப்ரான் சொல்கிறாரு. இப்போ பணம், எல்லாரும் பணத்தை தேடி ஓடுறோம். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்ட்டாரு. பொருள் அவசியம். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எல்லாரும் கேலியாக பார்ப்பான், பணம் இருந்தால் எல்லாரும் மரியாதையாக பார்ப்பான். அடுத்து என்ன சொல்கிறாரு, பொருள் அல்லாரை பொருளாக்கும் பொருள் அல்லது இல்லை பொருளுங்கிறார். ஒரு பொருட்டே இல்லாத ஒரு மனிதன் கூட பணத்தை தேடி வச்சுருந்தான்னா அவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைச்சிருது. அதே வள்ளுவர் சொல்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு, செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைங்கிறது. என்ன அர்த்தம்னா, உன்னுடைய எதிரிகளை அவங்களுக்கு முன்னாடி வீழ்ந்த இடத்துல நீ எழுந்து நடக்கணும்னா உனக்கு பணம் வேணும். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லை. அதை விட கூர்மையான கத்தி வேற ஒன்றும் இல்லை. அதனால பணத்தை சம்பாரின்னு சொல்கிறார். ஸோ நம்ம பணம் தேவைங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த பணம் எப்படி வரணுங்கிறதையும் வள்ளுவர் சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு, அரண் ஈனும் இன்பமும், ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறீங்க அதனால சொல்கிறேன். அதெல்லாம் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். தவறான வழியில் வராமல் உழைச்சி சம்பாதிக்கிற பொருள் தாண்டா உனக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கும். ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினை. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிப்படும்ங்கிறார் வள்ளுவர். புறநானூற்றுலையும் சொல்கிறான். என்ன, ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்தாங்கன்னா தான் சம்பாதிக்கிற பணம் முறையான வழியில் வரணும். வள்ளுவர் இன்னொருபடி மேலே போய் சொல்கிறார் பாருங்க, அழக்கொண்ட பணம் அழப்போம். மற்றவனை அழுக வைத்து நீ சம்பாதிக்கின்ற பணம் உன்னை அழுக வைத்து விட்டுத்தான் உன்னை விட்டு போகும். இதில் மாற்று கருத்தே இல்லை.
ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது தன்னுடைய பிள்ளை படித்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். பெரிய உலக பிரசித்தி பெற்ற கடிதம். அதில் ஒரு லைனை சொல்கிறேன் பணத்துக்காக. உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்பதை என்னுடைய மகளுக்கும் உடன் படிக்கின்ற பிள்ளைகளுக்கும் தயவு செய்து இப்போதே சொல்லித்தாருங்கள். நினச்சி பாரு, ஒரு ஜனாதிபதி பிள்ளைக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறார்? உழைப்பால் உழைப்புன்னு எல்லாரும் சொல்கிறோமே, என்ன யோசித்து பாருங்க. உழைப்புங்கிறதன் மூலமாக வர்ற பணம் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்கும். இது ஒரு பக்கம். அடுத்து இந்த சம்பாரிச்ச பணத்தை நீ எப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்துறங்கிறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடை. வர்ற வழி செல்வம் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லடா, போகிற வழி அதை விட சின்னதாக இருக்கணும். யோசித்து பாருங்க, எவ்வளவு அற்புதமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று. உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும் ஒழுக்கம் இல்லா உயர்பேர் அறிவும் மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும் வீணே வீணே வீணே. அப்போ இது எல்லாம் எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். பணம் வேணும், அந்த பணம் சம்பாதிக்கிறது முறையான வழியில் வந்தால் தான் உனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும். கண்ணதாசன்ட்ட போய் பணத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அர்த்தமுள்ள இந்து மதம் எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல. $6 சம்பளத்துக்கு நான் வேலை பார்த்தேன். $100 சம்பளம் வேணும்னு காரைக்குடியில் மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தவன் கையில் பெட்டியோட கடற்கரையில் போய் சென்னையில் கண்ணகி சிலைக்கு கீழே படுத்திருந்தேன். காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினார். கோடம்பாக்கத்தில் போய் பாட்டு எழுதலாம், கதை எழுதலான்ட்டு போனேன். பாட்டு எழுத சொன்னான். ஒரு பாட்டு எழுதின உடனே $100 பணம் கொடுத்தான். என்னடா $100 ஒரு பாட்டு கொடுக்குறானேன்னு அதே சிந்திச்சு நல்ல பாட்டாக எழுதினேன். $1000 கொடுத்தான். இந்த மனசு சொன்னிச்சு, நம்ம லட்சாதிபதி ஆகி தான் காரைக்குடி போனோம், ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னிச்சு. ஒரே பாட்டுக்கு $1,00,000 கொடுத்தான். இந்த மனசு சொன்னிச்சு, அப்போதும் அமைதி அடையாத அந்த மனது கோடீஸ்வரன் ஆயிரலான்னு சொன்னிச்சு. கோடிகள் குவிந்த பின்னும் இந்த மனம் ஆறுதல் அடைகிறதா என்றால் இல்லை, நோட்டடிக்கிற உரிமையையே கேட்கிறது. செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே. மனசில் பணம் போதுன்னா போதும், வேணும்னா அதுக்கு அளவே இல்லை. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு தேவையான பணம் கொஞ்சம்தான். பக்கத்து வீட்டுக்காரன் வாழ்கிற மாதிரி வாழணும்னு நீ எப்போ நினச்சேன்னா அதுக்கு அளவே கிடையாது. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம். பணம் வேணும், முறையான வழியில் வரணும், அதுதான் மகிழ்ச்சியை இன்பத்தையும் கொடுக்கும். வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையான உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் அவனுடைய மனசு ஆறுதல் அடையாமல் பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்குறான். அவனை மாதிரி ஆகணுன்ட்டு தன்னுடைய ஓட்டத்தை அதிகப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் அடுத்தவனை பார்த்து கடைசியாக வாழாமலே செத்து போகிறானையா. இந்த மனிதனை பற்றி என்னால் புரிஞ்சுக்க முடியலேங்கிறார். ராபின் சர்மா சொல்லுவார், நிறைய பணம் சம்பாதிப்பதற்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. வளமான வங்கி கணக்கிற்கும் நலமான உடல் நலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஊருக்கு நடுவிலே மிகப்பெரிய வீட்டை கட்டுவதற்கும் வீட்டிற்குள்ளே நல்ல குடும்பம் பண்ணுவதற்கும் சம்பந்தமே இல்லை. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பிபி ஏறின உடம்போட BMW காரில் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறத விட சாதாரணமாக இந்த மாதிரி புத்தக திருவிழாவுக்கு நல்ல உடல்நலத்தோடு வர்றவன் கோடீஸ்வரன். வாழும்போது எவ்வளோ நல்லா வாழ்கிறவன் கோடீஸ்வரன் இல்லை, சாகும்போது நல்லா சாகுறவன், அவன் விரும்புகிற மாதிரி சாகிறவன் தாண்டா கோடீஸ்வரங்கிறான். அப்போது இதுக்காக எப்படிலாம் சொல்லிடும். இறக்கும் தருவாயில் இருந்த நண்பர்களே, நான் அத்துணையும் ஆய்வில் உள்ள தகவல்களை உங்களுக்கு சொல்லுகின்றேன். 100 பேர்கிட்ட இறக்கிற தருவாயில் இருந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள்ட்ட 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சாக போகிறாங்க ஒரு பேட்டி எடுக்கிறேன். மிக முக்கியமான நபர்கள் உட்பட, நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்ககிட்ட போய், இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, இவ்வளோ பணம் சம்பாரிச்சிட்டிங்களே, சாக போகிறீங்களே, என்ன நினைக்கிறீங்க? நானா தம்பி, இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துருக்கலாமா, இதை உங்களை விட என்னங்க நீங்கள் இவ்வளவு சம்பாரிச்சிட்டீங்க. அவர் சொல்கிறாரு, குடும்பத்தோடு இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், பிள்ளைங்களோட இன்னும் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணியிருக்கலாம், குடும்பத்தை அழைச்சிட்டு உலகத்தை போய் சுற்றி பார்த்துருக்கலாம், மற்றவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவி செஞ்சுருக்கலாம், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். இப்போ சொன்னால கருப்பண்ணன் சாமி அப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு,
இதை போல மற்றவர்களுக்கு எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள் மட்டுமே இந்த நேரத்தில் எனக்கு மனதிற்கு நிம்மதியை கொடுக்கிறது. ஏன்னா we are coming with nothing, we are going with nothing, in between we are fighting for everything. இதில் இன்னும் அழகாக எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோமா, ஹியூமன்ஸ் we want everything permanent for our temporary life. நினச்சி பாருங்க, யக்ஷன் ஒரு கேள்வி கேட்பான் தர்மர்கிட்ட, உலகத்திலே உன்னால் புரிஞ்சுக்க முடியாது எதிரான்னு கேட்பான். ஒன்றே ஒன்றுதாம்மா, என்னன்னு கேட்பான். தனக்கு முன்னாலே தன்னோட இருந்தவங்களாம் செத்து சுடுகாட்டுக்கு போகிறத பார்க்குறான். ஆனால் தனக்கு இறப்பே இல்லைன்னு சந்தோஷமாக இருக்கானடா, இவனை எப்படா இவனை தெரிஞ்சுக்கவே முடியல, இவனை பற்றி புரிஞ்சுக்கவே முடியலையம்மா. அப்போது இன்னும் அழகாக சொல்லுவார் பாரதிதாசன், இயற்கை அன்னை படைத்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமடா, உனது எனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமடா, உனக்கு முன்னே இருந்த நிலம் ஊருக்காக கொடுத்த நிலம் உனக்கு பின்னும் இருக்குமடா, உரிமை என்றால் சிரிக்குமடாம்பர். என்ன அர்த்தம்னா, இது ஏன் நிலம் ஏன் வீடு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதை பார்த்து அந்த நிலம் சிரிக்குமா. முட்டாப்பையில் இன்னைக்கு தாண்டா இது ஒன்றுது, நாளைக்கு அது இன்னொருத்தனுதுரா, ஒன்றுதுங்கிறது வெறும் பேப்பர் தானே. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய மன்னன் ரொம்ப ஆழ்ந்து கேட்குறீங்க அதனால சொல்கிறேன். அரண்மனை வாசலில் நின்றுட்டு இருக்கான், ஒரு ஞானி நடந்து போகிறான். இந்த மன்னன் அவனை அலட்சியமாக பார்க்குறான். உடனே அவனுக்கு கோவம் வந்துடுது. அறிவாளி இல்லை, இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே மன்னா, இந்த சத்திரத்தில் இன்றைக்கி ராத்திரி மட்டும் நான் தங்கிட்டு போகலாமா அப்படின்னு கேட்குறான். சத்திரமா? ஏன்டா என் அரண்மனை பார்த்தா உனக்கு சத்திரம் மாதிரி தெரியுதா, உள்ள வாடா, அவனை போய் பிடிச்சிட்டு வாங்கங்கிறான். பிடிச்சிட்டு வந்துடுறானுங்க. உடனே மந்திரி கேட்குறாரு, ஏன் இதை போய் சத்திரம்னு சொல்கிற, இது அரண்மனை இல்லை. என்ன மந்திரி, உனக்கும் தெரியாத இது சத்திரம்னுங்கிறான். பொறுக்க முடியல மன்னனுக்கு. அப்போ தான் புதுசாக கட்டியிருக்கான். ஏன்டா உனக்கு என் அரண்மனையை போய் திரும்ப திரும்ப சத்திரங்கிறான், உனக்கு தூக்கில் போட்டுருவாங்கிறான். நீ கேளு, நான் பதில் சொல்கிறேன், தப்பாக இருந்தால் நீ தூக்கில் போடு அப்படிங்கிறான். ஏன்டா அரண்மனையை நீ சத்திரம்னு சொல்கிற? சரி சத்திரம்னா என்ன? இந்த பக்கத்தில் இருக்க நீ தங்கிட்டு போகிறல்ல, வழிப்போக்கர்கள் படுத்து தங்கிட்டு போகிற இடம் சத்திரம் அப்படின்னு மன்னன் சொல்கிறான். உடனே இவன் அவன்கிட்ட கேட்குறான், 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரண்மனையில் யார் இருந்தான்னு கேட்குறான். எங்கள் தாத்தாங்கிறான். 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரா இருந்தா? எங்கள் அப்பா. இன்றைக்கு யார் இருக்கா? நீனு. இன்னும் 50 வருஷம் கழிச்சு யார் இருப்பா? என் புள்ள. முட்டா பேல எல்லா பேரும் வந்து தங்கிட்டு தானடா போகிற, அப்புறம் சத்திரம் தான் நடாங்க. இந்த தெளிவு, பொருள் வேண்டும், அந்த பொருள் நியாயமான வழியில் வரணும், அந்த பொருளை நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. உங்களுக்கு தெரியுமா, தன் தேவைக்கு ஏற்றார் போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி, தன் சம்பாத்தியத்திற்கு ஏற்றார் போல் செலவு செய்பவன் புத்திசாலி. 1 கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமேயே வைத்திருக்கின்றார். உண்டா இல்லையா? யோசித்து பாருங்க. பாடுபட்டு தேடி பணத்தை சேர்த்து வைக்கும் கேடுகெட்ட மானிடரே கேளுங்கள், கூடுவிட்டு ஆவிதான் போயினபின் யாரே அனுபவிப்பார் பாவிகால் இந்த பணம். இன்னல் தரும் பொருளை ஈட்டுவதும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்தோ பிறர்வால் இழத்தலும் துன்பமே. கண்ணாபின்னான்னு பணத்தை சேர்க்கறது கஷ்டம், தப்பான முறையில். இன்னல் தரும் பொருள், அதை பாதுகாக்கிறது அதை விட கஷ்டமா? அதை இன்னொருத்திட்ட கொடுத்துட்டு பினாமின்னு எழுதி வச்சு சாகிறது அதை விட கஷ்டமா? அதெல்லாம் விட கஷ்டம் எதிரானா அதை செலவு பண்ணுறது அதை விட கஷ்டமா? இதை எப்போ சொல்லியிருக்கான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். அப்போது வாழ்க்கைக்கு பொருள் தேவை, அந்த பொருள் நியாயமான வழியில் வரணும், கஷ்டப்பட்டு சம்பாரித்ததை குறைச்சலாக செலவு பண்ணணும். அதை இல்லாமல் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டியது நண்பர்களே, ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டு போகின்ற பெற்றோர்களை விட பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழ கற்றுக் கொடுத்து விட்டு போகின்ற பெற்றோர்கள் மேன்மையானவர்கள் என்பதை காவல்துறை அதிகாரியாக பல முறை பார்த்து விட்டேன். அப்துல் கலாம் சாரும் நானும் கலெக்டரும், நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது அவரை சென்ட் ஜோசப் காலேஜுக்கு அழைச்சிட்டு போனோம். ஒரு காரில் வந்தார். கலெக்டர் பேர் சொல்ல விரும்பலை. கலெக்டர் ரொம்ப நல்ல மனுஷன், எனக்கு நண்பர். என்ன கலெக்டர் சார் இப்படி தான் பேசுவார், இந்த மனிதர்கள் பணத்து பின்னாலே ஓடுறாங்களே ஏன்னு கேட்டார். அவர் சொன்னார், பிள்ளைங்க கொஞ்சம் சரியாக இல்லைனாக்கா நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுட்டு போனோன்னாக்கா அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பானேன்னு தான் சார். ஓ அப்படியா? அப்போ இங்கிலீஷில் சொன்னார், ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் குட். உன் பிள்ளைய நல்லா படித்து வளர்த்து ஆளாக்கி அவனே சம்பாதிக்கிற மாதிரி அவனை வளர்த்து விட்டுட்டேன்னா நீ எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்? நான் தான் சொன்னேன் சார், மோசமாக இருந்தால் ஒய் சேவ் மணி வென் யுவர் சன் இஸ் பேடுனர். அவன் மோசமாக இருந்தால் எல்லாத்தையும் அழிச்சிட போகிறாயா, நீ செஞ்சதை போகிறா, அது எதுக்கு? நீ பிள்ளைய நல்லா வளர்த்தேன்னா போதும் இல்லைன்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறார்.
இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற நாம், பணம் எவ்வளவு தேவை என்று வள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கார், பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு என்னெல்லாம் சொல்லியிருக்கார், அந்த பணத்தை எப்படி பாதுகாக்கணும்னு எல்லாம் சொல்லியிருக்காரு. வள்ளுவர் மட்டும் இல்லை, இலக்கியத்தில் சொன்ன அத்தனையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த பணத்தை நம்ம பணத்தின் பின்னால் ஓடுவதை விட்டு நம்மளுடைய உடல்நலம், பணத்தை விட உடல்நலம் முக்கியம், அப்போ தான் நம்ம சம்பாதிச்ச பணத்தை நம்ம அனுபவிக்க முடியுங்கிற சிந்தனை நிறைய பிஸ்னஸ். இந்த கரூரை எனக்கு 45 வருஷமாக தெரியும். அதனால் இதை சொல்கிறதுக்கு காரணம், இனிமேலாவது நாம் உடல்நலத்திற்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். சரி, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் அறிவாளி ஆகணும், உடல்நலம், பணம். இப்போது குடும்ப வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்? இப்போ நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? மனிதன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னாக்க தெளிவான மனது, திடமான உடம்பு, தேவையான பணம், அன்பான மனைவி, அறிவுள்ள பிள்ளைகள். இப்போ இந்த அன்பான மனைவின்னு சொல்கிறோமே, பெண்களை பற்றி நிறைய பேர் பெண்கள் இருக்கீங்க. இந்த கூட்டத்தில் நிறைய பேர் ஆண்கள் இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். பெரும்பாலும் இந்த மாதிரி கூட்டங்களில் போனால் ஆண்களை விட பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்கும். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. நான் இந்த இடத்துல சொல்கிறது, ஆண்களும் புரிந்து கொள்ள வேண்டும், பெண்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெண்ணின் பெருமை என்ன என்பதை புரிந்தால்தான் மனைவியினுடைய அருமை நமக்கு புரியும். மனைவியினுடைய அருமை புரிந்தால்தான் அந்த குடும்பம் என்பது சிறப்பாக அமையும் என்ற ஒற்றை காரணத்தினால் இந்த பதிவு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதி ஒருபடி மேலே போய், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். அந்த மூடர் யாருன்னு நமக்கே தெரியும். அடுத்த ஒருபடி மேலே போய் சொல்கிறாரு, ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்கும், பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை காண. நீங்கள் எப்படிப்பட்ட அடக்குமுறையில் இருந்த இந்த பெண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இன்றைக்கு இந்த நிலையை அடைகிறார்கள் என்றால், அவர்கள் கடந்து வந்த பாதை என்ன? பெண் பலாத்காரம், பெண்களுக்கு மிகப்பெரிய கொடுமைகள், கருவறை முதல் கல்லறை வரை பெண்களை பாதுகாக்க சட்டங்கள் இயற்றியும் நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால், பெண்ணின் பெருமையை பிள்ளைகளுக்கு சொல்லித்தந்தால் மட்டுமே இந்த குற்றங்களை தடுக்க முடியும். என்ன பெண்ணினுடைய பெருமை? பாரதி இப்படி சொல்லிட்டாரா? உரைநடையில் எழுதுறாரு, பெண் என்பவள் குருட்டு ஆண் தனத்தால் தொட்டுணர முடியாத அற்புத யானை, கண்டுணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு ஒரு பெண்ணை பற்றி மிக பெருமையாக பேசியவன் பாரதி. வள்ளுவர் பெண்ணில் பெருந்தக்க யாவுள அப்படின்னு அறத்துப்பாலில் கேள்வி எழுப்பிய வள்ளுவர், பெண்ணே பெருமையுடைத்து என்று பொருட்பாலிலே பதில் சொல்லி, பெண்ணில் பெருந்தக்கது இல், பெண்ணை விட பெருமையானது உலகத்திலே இல்லடான்னு சொன்னவர் வள்ளுவர். இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் திருவிக்க பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, படிங்க. புத்தக திருவிழாவில் பேசிகிட்டு இருக்கேன். அவர் எழுதுவார், ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல்பர். யோசித்து பாருங்க. இப்போ நம்ம எல்லாரும் காலரை தூக்கி விட்டுட்டு வெள்ளையும் சிலையுமா உட்காந்துருக்கிறோமே, இதுக்கு நம்ம நினைப்போம் நம்ம தான் காரணம்ன்ட்டு. பின்னாடி சொல்கிறேன் யார் காரணம்ன்ட்டு. இப்போது திருவிக்கு அப்படி சொல்லிட்டாரு. சங்க இலக்கியத்தில் இந்த பெண்ணை பற்றி சொல்கிறான். நம்ம என்ன நினைப்போம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், வெளியில் போகிறோம், பெண்களுக்கு என்ன ரொம்ப தெரியுங்கிற எண்ணம் இன்னும் இருக்கிறது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னா, பெண்களும் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெருமையை. மிக அழகாக, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம். என்ன அர்த்தம்னா, அத்திப்பூ எப்பயாவது பூக்குதில்ல, அதை பார்த்துடலாமா, வெள்ளை நிற காக்கையை பார்த்துடலாமா, நீர் மீனில் நீந்தி போகிற தடத்தை கூட பார்த்துடலாமா. ஆனால் ஞானிகளுக்கு தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா. என்ன, மான் போன்ற விழிகளை உடைய மனைவியினுடைய அல்லது மங்கையரினுடைய உடலில் உள்ள மனதில் உள்ள எண்ணத்தை அறிந்தவன் உலகத்தில் எவனும் இல்லைன்ட்டான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தான் புத்திசாலின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துங்க. இப்போ இந்த குடும்ப உறவுகள் நம்ம சொல்கிறோமே, இந்த புத்தகங்களெல்லாம் பாக்கி ஒழுக்கமாக
ஒழுக்கத்தை உருவாக்கி வளர்ப்பது தான் கல்வியினுடைய தலையாய கடமை, படிப்பினுடைய தலையாய கடமை. ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானதுங்கிறோம். கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம், தனி மனித முன்னேற்றமும் சமுதாயத்தின் வாழ்க்கையும் ஒழுக்கத்தின் பால்பட்டது. இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ இவ்வளோ பேர் இதை சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இந்த பெண்ணினுடைய பெருமையை சொல்லிட்டு வந்தாங்கல்ல, இந்த ஒழுக்கத்தை பற்றி இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு காரணம், ஒரு பெண்ணினுடைய பெருமையை முழுமையாக அறிந்தால் மட்டும்தான் சொல்லணும்னு நான் சொல்கிறேன்ல. ஏன் சொல்கிறோம்? அருமை நண்பர்களே, நாம் சிசுவாக இந்த பூமியிலே வந்து விழும்போது நம் முகம் பார்த்து சிரிப்பவள் பெண். நாம் சடலமாக இறுதியாக கடத்தப்பட்டிருக்கும் போது இந்த பூமியிலே நம் முகம் பார்த்து அழுபவள் பெண். பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணிடம் பால் குடித்து வளர்கிறோம், பெண்ணை மனைவியாக்கி மகிழ்கிறோம், பெண் பிள்ளையை பெற்று பேருவகை அடைகிறோம். இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்களில் 70 கோடி பேர் பெண்கள். மீதமுள்ள அந்த 70 கோடி ஆண்களும் இந்த பெண்கள் பெற்று கொடுத்த சீதனம்தான் என்பதை இந்த ஆண் சமூகம் நினைப்பதுவே இல்லை. அதனால்தான் கருவறை முதல் கல்லறை வரை அவர்களை பாதுகாக்க நாம் சட்டங்கள் இயற்ற வேண்டியது இருக்கிறது. பெண் சிசு கொலையை தடுப்பு சட்டம், போஸ்கோ சட்டம்னு இளம் குழந்தைகளை பாலியல் பலாத்காரம் செய்வதை தடுக்க சட்டம், வரதட்சணை கொடுமையை தடுக்க சட்டம், ஈவ் டீசிங் பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம், குரூயல்டி டு உமன் ஆக்ட் பெண்களை கொடுமைப்படுத்துவதை தடுக்க சட்டம், சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் சாவுல கூட கணவன் இறந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும் இருந்த சட்டத்தை ராஜாராம் மோகன் ராய் 1828ஆம் ஆண்டு தீர்த்தார். இல்லைன்னா இன்னும் அது நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.